இந்த அக்ஷய திருதியைக்கு வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கு ரேட்லயே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க. பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் நிறைய சேவ் பண்ணுங்க. சென்னையில் அடையாறு, தேனாம்பேட்டை, சிஐடி காலனி, எம்ஆர்சி நகர் உள்ளிட்ட 10 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். சாலமன், வணக்கம். எந்தெந்த இடங்களில் யார் யாருக்கு சொந்தமான இடங்களில் தற்போது சோதனை நடைபெற்று வருகிறது? இதன் பின்னணி என்ன? எத்தனை பேர் இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? விரிவாக பதிவு பண்ணுங்க. சென்னையில் இன்று காலை முதலே 5க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிரமாக சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அடையாறு, தேனாம்பேட்டை, எம்ஆர்சி நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த நிறுவனம் என்ன நிறுவனம் என்று பார்ப்போம்னா டிவிஎச் குரூப் கட்டுமான நிறுவனங்களுக்கு தொடர்புடைய இடங்கள் என கூறப்படுகிறது. இந்த கட்டுமான நிறுவனத்தோட உரிமையாளர் உட்பட பலர் இந்த சோதனையில சிக்கியிருப்பதாக தெரிய வருது. அதாவது அமைச்சர் KN நேருவோட சகோதரரான KN ரவிச்சந்திரன் தொடர்புடைய இடங்கள்ல இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. அவரது அந்த கட்டுமான நிறுவனம் உள்ளிட்ட இடங்கள்ல இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அவரது வீடு, அதாவது KN ரவிச்சந்திரனுடைய வீடு, அவரது அலுவலகம் மற்றும் இந்த கட்டுமான நிறுவனத்தோட அலுவலகம் உள்ளிட்ட இடங்கள்ல இந்த சோதனையானது இன்று காலை முதலே 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் ஈடுபட்டு வருவதாக தகவலானது தெரிவித்துள்ளனர். குறிப்பாக யார் யாருக்கெல்லாம் இந்த இடங்கள்ல இந்த வேறு யாருக்கும் இதுல தொடர்பு இருக்குதா, அவர்கள் இடத்திலும் சோதனை மேற்கொள்ள அமலாக்கத்துறையினர் திட்டமிட்டிருப்பதாக தெரிய வருகிறது. கடந்த 2018ஆம் ஆண்டு SPK குழுமம் மற்றும் டிவிஎச் தொடர்புடைய இடங்கள்ல வருமான வரித்துறை சோதனையானது நடத்தப்பட்டது. அப்போது 100 கோடி ரூபாய் கணக்கில் வராத பணமும் 90 கிலோ தங்கமும் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையாக வைத்து இந்த அமலாக்கத்துறையினர் சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது. இந்த சோதனை முடிவிலேயே எவ்வளவு பணம் கைமாற்றப்பட்டது என்பது தொடர்பான தகவல்கள் தெரிய வரும் எனவும், சட்டவிரோத பணப்பரிமாற்றம் ஏதேனும் நிகழ்ந்துள்ளதா என்ற கோணத்திலும் இந்த விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி சாலமன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. தமிழக அமைச்சர் KN நேருவின் சகோதரரான KN ரவிச்சந்திரன் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான விரிவான தகவல்களை சாலமன் வழங்க நாம் கேட்டோம். சேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க.